Hi friends, welcome to Karthik Motors. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு புது வண்டி பார்க்க போறேங்க. என்னங்க புது வண்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, கடைசி உண்மையாலுமே புது வண்டி கொண்டு வந்து உண்மையாங்க புது வண்டி தாங்க. இந்த மைலேஜ் நீங்க பார்த்துருக்கவே முடியாதுங்க. வெறும் 7000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. இந்தியாலேயே நீங்க பார்த்துருக்கவே முடியாது. நம்ம போட்ட வண்டியிலேயே இந்த மாதிரி லோ கிலோமீட்டர் நம்மளே இது வரைக்கும் இந்த வண்டி தாங்க பார்க்குறோம். வெறும் 7000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. குளோபல் எடிஷன் Hyundai Elantra 2.0 லிட்டர் இன்ஜினுங்க, ஃபுல்லி லோடட் டாப் எண்டுங்க, ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. இது 2019 டிசம்பர் மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 7000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. எல்லா வண்டிக்கும் ஜாக்பாட் அது இதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஜாக்பாட்டில் விட மேலே ஒரு படி மேலேயே. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 25 லட்சம் வருங்க. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு மிக 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 பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறேங்க. வாங்க வண்டி ஓவராலாக வியூ பார்த்துடலாங்க. வண்டிக்கு லைட்டிங் பார்த்தீங்கன்னா 8 வே ஒயிட் ப்ராஜெக்ட் எல்இடி லைட் வந்துருங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாரும் வந்துருங்க. உங்களுக்கு இதில் டே டைம் எல்இடி டைப் வந்து விங் டைப்பில் வருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நல்லா மாசிவாக இருக்குது. வெளிச்சம் மேலே ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. உங்களுக்கு லாங் டிரைவுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இருக்காதுங்க. டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வண்டி கூட வந்த டயர்ஸ் தாங்க இருக்குது. கம்பெனியோட அலாய் வீல் வந்துருங்க. உங்களுக்கு டயர் கொஞ்சம் க்ளோஸராக காமிக்கிற பாருங்க. டயர் க்ளோஸராக காமிக்கிற பாருங்க. 13வது வாரம் 2019 வருடங்க. கம்பெனியோட அலாய் வீல்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு வண்டி பாருங்க, எந்த இடத்துல எந்த ஸ்க்ராட்ச் இல்லை. லைக் நியூ பிராண்ட் நியூ கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே இருக்குங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. நம்ம புது வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு இது மோட்டரைசர் சீட்ஸுங்க. இது 4 எல்லாம் இல்லைங்க, 10 வே மோட்டரைசர் சீட்ஸ் வந்துருங்க. நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க. சன்ரூஃப் வந்துருங்க. இது சன்ரூஃப் மாடலுங்க. உங்களுக்கு சன்ரூஃப் வந்துருங்க. ஏர்பேக் வித் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் க்ளோஸர், அது எதுவுமே ரிமூவ் ஆகலைங்க. வண்டி கூட வந்தது அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு ஆட்டோ வைப்பிங் வந்துருங்க. ஆட்டோ ஹெட்லைட்ஸும் வந்துருங்க. உங்களுக்கு எஸ்ஓஎஸ் கனெக்டும் இருக்குதுங்க. இதில் ஹுண்டாயோட நல்லா மாசிவான டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் ப்ளூ லிங்கோட வந்துருங்க. ப்ளூ லிங்க் என்னங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிடுங்க. உங்களுக்கு இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துருங்க, ஆப்பிள் ஆட்டோவும் வந்துருங்க, வித் லைவ் நேவிகேஷனோட வந்துருங்க. உங்களுக்கு இதில் ஏசி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி, டியூவல் ஜோன் ஏசியும் வந்துருங்க. உங்களுக்கு இதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டியூவல் ஜோன் ஏசின்னு என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காமிக்க பாருங்க. அந்த சைடு வேணாலும் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த சைடு வேணாலும் இந்த சைடு ரோக்கு பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துருங்க. உங்களுக்கு இதில் நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துருங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் அதுவும் வந்துருங்க. பார்க்கிங் மோடும் வந்துருங்க. உங்களுக்கு டிரைவிங் மோடு பார்த்தீங்கன்னா 4 டைப் வந்துருங்க. இதில் ஃபர்ஸ்ட் மோடு பார்த்துட்டிங்கன்னா ஈகோ மோடு வந்துருங்க. 2வது ஸ்போர்ட்டுங்க, ஸ்மார்ட்டுங்க, அடுத்து நார்மலான மோடும் வந்துருங்க. வண்டியோட கிலோமீட்டர் காமிக்கிற பார்த்துக்குங்க. 7463 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க, வாய்ஸ் கண்ட்ரோலும் வந்துருங்க, க்ரூஸ் டிரைவும் வந்துருங்க. உங்களுக்கு இது இந்த ஸ்டீரிங் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்டிவாக இருக்குங்க. ரொம்ப டிரைவிங்க்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வண்டியோட பெடல் இதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கு. ஸ்டிக்கரே ஒன்றும் ரிமூவ் ஆகலைங்க. அப்படியே வண்டி கூட வந்தது அப்படியே இருக்குங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வந்துருங்க. இதில் மியூசிக் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டியோட 8 வே ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். உங்களுக்கு சப் எல்லாமே சூப்பராக வந்துருங்க. இது நல்லா ப்ரீமியம் வண்டிங்கிறதுக்காகவே மியூசிக் வந்து வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் வண்டி போகிறப்போ. இல்லை ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குங்க. ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் வந்துருங்க, மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸும் வந்துருங்க. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸில் வந்து ஏசியும் வந்துடும். உங்களுக்கு அந்த ஸ்டிக்கருக்கு எதுவுமே ரிமூவ் ஆகாமல் அப்படியே ஒட்டியிருக்காங்க பாருங்கள். மினிமம் யூசேஜுங்காட்டி உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. லைக் பிராண்ட் நியூ அப்படியே வச்சுருக்காங்க. வண்டியோட செகண்ட் ரோ பாருங்க, யூஸ் பண்ணவே இல்லைங்க. நம்ம தான் ஓப்பன் பண்ணி இதெல்லாமே க்ளீன் பண்ண கூட இல்லைங்க. வண்டி கூட வந்தது அப்படியே இருக்கு. மினிமம் யூசேஜுங்க. ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வேத்துக்குமே வருங்க. பேக் ரோவில் வந்து 3 வேத்துக்குமே வருங்க. டை சப்போர்ட் வந்து உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். ப்ரீமியம் வண்டிங்காட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ரியர் ஏசி வந்துருங்க. முக்கியமானது ரியர் ஏசி வந்துருங்க. கூலிங் வேற லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு இதில் டிக்கி பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க, இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எதை வைக்கணும் எடுத்துக்கலாங்க. வண்டியோட ரியர் வியூ பாருங்க. இது ஒரு குளோபல் எடிஷன் காட்டி இந்த மாதிரி ரொம்ப லுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. Hyundai Elantra SX ஆப்ஷனலுங்க. ஃபுல்லி லோடட் ஆட்டோமேட்டிங்க. HD ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க, ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க. டிக்கி ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்கு. இதுக்கு மேலே அமுத்துனீங்கன்னா டிக்கி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நல்லா ஹியூஜான டிக்கி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மோர் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிக்கியே நம்ம தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கோங்க.
ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டுங்க, அலாய் வீல் வந்துருங்க. இதுவும் அலாய் வீலுங்க. டூல்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க. அப்படியே இருக்குங்க. இந்த ஸ்டிக்கர் முதல் கொண்டு பாருங்க, அப்படியே இருக்கும் பாருங்க. வண்டி கூட வந்ததுங்க. இங்க பாருங்க. இந்த வண்டிக்கு டயர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 5மே வந்து இம்போர்ட்டடுங்க, கொரியன் டயர்ஸுங்க. இது வண்டி கூட வந்த டயருங்க. இது 5 டயருமே மேட் இன் கொரியாங்க. வண்டியோட அண்டர்சேஸ் பாருங்க, அண்டர்சேஸ் கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. பிராண்ட் நியூ வண்டி கூட வந்ததுங்க. ஸ்டிக்கரும் கூட இன்னும் ரிமூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது பாருங்க. வண்டி உள்ள இன்டீரியர் மட்டும் இல்லைங்க, பாடி லைன் மட்டும் இல்லைங்க, அண்டர்சேஸுமே பிராண்ட் நியூ கண்டிஷன்லயே இருக்குது பாருங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க, ரொம்ப மாசிவா ஒரு கிட்டத்தட்ட ப்ரீமியம் வண்டி. ஒரு ஆடி பார்க்குற என்ன லுக் வருமோ அந்த மாதிரியா ஒரு லுக் வைஸ் சூப்பராகவே இருக்குங்க. அந்த ஓகே ஸ்டிக்கர் பாருங்க, வண்டி கூட வந்த ஓகே ஸ்டிக்கர் எதுவுமே ரிமூவ் ஆகலைங்க. ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகலைங்க, ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலைங்க. வெறும் 7000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்க பிராண்ட் நியூ காருங்க. அவ்வளோதாங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க, 2.0 லிட்டர் இன்ஜின். இது பேட்டரி பார்த்தீங்கன்னா புது பேட்டரி போட்டிருக்குங்க. வண்டி பாருங்க பிராண்ட் நியூ, அதாவது வெறும் 7000 கிலோமீட்டர் வண்டிக்கு புது வண்டி. இன்ஜின் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்குங்க. கிட்டத்தட்ட புது வண்டி தாங்க இது. இன்ஜின் அந்த மார்க்கிங் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க. எல்லா மார்க்கிங்கும் அப்படியே இருக்குங்க. 7000 கிலோமீட்டர்ல எல்லாமே அப்படிதான் இருக்குங்க பாருங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு இந்த சைடும் பாருங்க, எல்லாமே நீட்டாவே இருக்குங்க. இந்த மார்க்கிங் எதுவுமே போகாம அப்படியே வச்சிருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க. கன்ஃபார்மா கிடைக்கும். ஓட்டி பார்த்தே உங்களுக்கு சொல்றேங்க. ஓவராலாக வண்டி எல்லாமே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு கிலோமீட்டர் 7000 தான் ஓடி இருக்கு. அதுக்கான ப்ரூஃபையும் உங்களுக்கு நல்லாவே காமிச்சிட்டுங்க. ஆமாங்கண்ணா, நீங்க காமிச்சிட்டீங்க. இருந்தாலுமே 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆனா கன்ஃபார்மா இது 7000 கிலோமீட்டர் தான். எப்படி சொல்றேங்கன்னா, நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா 6 வண்டி இருக்குங்க அவருக்கு. இந்த வண்டி பர்டிகுலர் இந்த ஹுண்டாய் எலன்ட்ரா ஓட்டி பார்க்கணும். ஓட்டி அவர், ஏன்னா அவர் ஃபாரின்ல இதே வண்டி தான் வச்சிருக்காரு. இங்க இந்த வண்டி ஓட்டணுங்கிறதுக்காகவே இந்த வண்டி எடுத்ததுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2019 டிசம்பர்ல எடுத்திருக்காருங்க. எடுத்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் இங்க ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாரின் போயிட்டாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சுங்க. 3 இயர்ஸ் அங்கேயே தான் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போறப்போ ஓடின கிலோமீட்டர் தான் அந்த 7000 கிலோமீட்டருங்க. நீங்க வேணா கால் பண்ணுங்க, வண்டி நம்பர் கொடுக்குறேங்க. நீங்க ஷோரூம்ல ரெக்கார்டு செக் பண்ணீங்க, எங்கிட்டயே ரெக்கார்டு இருக்குங்க. நீங்க தேவைப்பட்டா ரெக்கார்ட்ல வந்து ஷோரூம்லையும் செக் பண்ணிக்கங்க, இல்லை மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணீங்களா, தாராளமாக செக் பண்ணிக்கங்க. 100% கேரண்டியா இருக்குங்க. வெறும் 7000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா குளோபல் எடிஷன் ஹுண்டாய் எலன்ட்ரா 2.0 லிட்டர் இன்ஜினுங்க. எஸ்எக்ஸ் ஆப்ஷனலுங்க. ஃபுல்லி லோடட் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டிங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 15 லட்சம் ஐடிவியோட 0 டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குங்க. லோன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா 100% லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்குங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஆல்ரெடி முதல் விஷயம் நான் சொல்லியிருக்கேன், ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் தாங்க முக்கியமான ப்ரைஸ் தாங்க சொல்கிறேன். இந்த வண்டி ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வருதுங்க. நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 12,48,000 மட்டும்தாங்க கேட்குறாங்க. இந்த வண்டி பார்க்கணுன்னா கோயம்பேட்டம் சூலூர் வரணுங்க. கால் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.